பார்க்குறல்ல, சரியா? விளங்கினா உனக்கு அங்கே ஒன்றும் பார்க்குறல்ல, கையை விடுங்க. உங்களுக்கு 100 முறை சொல்லி கொடுத்தா ஒரு 8 சுட்டுக்கு போய்த்துருவாங்க. தப்பீர் 7 தப்பீர் கட்டுறது சொல்லி கொடுத்தீங்களா? அதை சொல்லி கொடுத்து தான் சொல்லிக்கோ. கேட்டுக்கோங்க, நான் மாசம் தரேன். அது ஹஜ்ஜி பெருநாள் நியத்தை பார்க்கணும். எங்களோட உள்ளத்துக்கு வந்துட்டு நான் ஹஜ்ஜி பெருநாள் தர போறேன்டையா? இதுதான் நியத், சரியா? நான் அல்லாவுக்கா வேண்டி ஹஜ்ஜி பெருநாளோட சுண்ணத்தான தொழுகிறேன் நியத்து வச்சுக்கோங்க. ஹஜ்ஜி பெருநாள் 2 சலாம், ஒரு சலாம் தொழுவிக்கப்படும். 2 ரகாத். முதல் ரகாத்தில் அவ்வளோ தக்பீர் விட்டு 7 தக்பீர், 6 தக்பீர். ரெண்டாம் ரகாத்தில் அவ்வளோ தக்பீர் ஃபஸ்ட் தக்பீர் விட்டுட்டு 5 தக்பீர், சொல்லூர் சலாம். கடைசி இதில் சூறா 2 சூறாதிப்படும். அனைவரும் சொல்லுவோம். நீங்க தப்பி கட்டி கட்டி இருக்கணுமே, அவங்க ஓதங்காட்டு அவங்க செல்லுவாங்க. வழியில் சொல்லிக்குதானே எல்லாரும். உங்களுக்கு தெரியுமா அப்பையா? சரி, Allahu Akbar. tapi aku yang lagi aku bikin apa? Allahu Akbar. Angin apa orang lagi? Mungkin apa benar bila waktu itu benar. Allahu Akbar. Allahu Akbar. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Ar-Rahmanir-Rahim. Maliki yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta 'alaihim. Ghairil maghdubi 'alaihim waladdallin. Assalamualaikum warahmatullah. Assalamualaikum warahmatullah. Allahu Akbar, Allahu Akbar.
لا إله إلا الله وحده وصدق وعده ونصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. கையை பிடிச்சிட்டு பள்ளிக்கு போறான் சந்தோஷமா. இந்த பிள்ளைய கூட்டிட்டு போகான் இல்லையா? அது பிறகு அந்த ரோட்டால் ஒரு மனிதன் போனான். அவர் யாருன்னு பார்த்தா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சான்? அந்த பிள்ளைய கூட்டி தலையை தடாவி, மகனே உனக்கு வாப்பா நான் வா எங்க வீட்டுக்கு போமுண்டு கூட்டி வைத்து அந்த பிள்ளைய அழகா குளிப்பாட்டி புது ஆடையெல்லாம் அணிவிச்சு எங்க கூட்டின்னு போனா? பள்ளிக்கு. அப்ப நாங்க எளிய பிள்ளைகளை வாப்பில்ல உமிழ்ல சொல்லிவிடணுமா? ஏழையா நாங்க அவர்களை என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணும். சந்தோஷப்படுத்தணுமா இல்லையா? சந்தோஷப்படுத்தணும். அவர்களையும் பள்ளி கூட்டிட்டு போகணுமா இல்லையா? கூட்டிட்டு போகணும். அவங்களோட சலாம் செல்லணும், முசாஃபா செய்யணும். போயிட்டு நிக்க நல்லமா? வகுப்புல நாங்க டூர் செல்லுங்க நல்லமா? இல்ல வகுப்புல போயிட்டு நிக்க படாது இல்லையா? நான் வகுப்புல எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ள மாதிரி இருக்கணுமே, அடிச்சுக்க நல்லமா? இல்ல அடிச்சுக்கப்படாது. அதே மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டுக்குள்ளரோட அடிச்சு கொள்றா? இல்ல. உம்மா பாப்பா பேசுறா? இல்ல. நீங்க போறல நீங்க போறல நீங்க உம்மா பாப்பாவோட நாங்க உம்மா பாப்பா செல்லத்தை கேட்டு நடக்கணுமே, அவங்க செல்லத்தை கேட்டு நடக்கணுமா இல்லையா? அவங்க தொழில் கொண்டா பள்ளிக்கு போகணும், படியும் கொண்டா எடுத்து படிக்கணும். அப்பதானே நல்ல புள்ள சுவர்க்கத்துக்கு போயிடுமா இல்லதா? அப்ப நாங்க நல்ல புள்ள உள்ள போய் செல்றா? இல்ல. அழுகிறா? இல்ல. இப்ப எல்லா பிள்ளைங்க எங்க உள்ள வகுப்புக்கு ஸ்கூலுக்கு வாரையா? எங்களுக்கு சந்தோஷமே. ஏவாங்க நாங்க படிக்க படிச்சா அவங்களுக்கு இந்த ஞானமாயி ஆகி பெரிய ஆளாகி தோல்வி கேளும் டாக்டராக ஏலும் இன்ஜினியரா ஏலும் அப்படி ஆகிடுமா இல்லதா? இதுக்கெல்லாம் பாருங்க சும்மா செய்யணுமா? சாமிட்ட வாக்குகள் செய்யற சும்மா செய்யணுமா? ஏலாயா இதெல்லாம் படிச்சிருக்கணும். அப்ப உனக்கு ஆசைவாரா இல்லையா? இதுகளை பார்த்துட்டு ஆசைவா இப்படி நான் வரணும்னு ஆசையா இல்லையா? நாங்க நல்ல பிள்ளைகள், நல்லா தொழணும், உண்மை பேசணும், சண்டை பிடிக்கப்படா, கோல் செல்லப்படா, நல்லா படிக்கணும், அல்லாஹ்வை தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். எங்களுக்கு அல்லாஹ் தாலா எல்லாம் ஹைராக்கி தருவோம். சரியா? இப்ப எல்லாரும் இப்படி கையடிச்சுக்கோங்க. மயம் துவான்னு சொல்லி கொடுங்களே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய முதலாம் தர பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் கல்வியையும் கொடுப்பாயாக. அவர்களுடைய நோய் நம்பலங்களை லேசாக்குவாயாக. அவர்கள் சந்தோஷமாக பாடசாலைக்கு வந்து படிப்பதற்கு உதவி செய்வாயாக. அவர்களின் பெற்றோர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. பெற்றோர் சொற்படி நடக்கும் குழந்தைகளாக நீ அவர்களை ஆக்கி வைப்பாயாக. நீங்க ஆமீன் சொல்லுவோம். அவர்கள் நல்ல பிள்ளைகளாக சமூகத்தில் வர உதவி செய்வாயாக. அவர்களுக்கு நோய்களை கொடுத்து விடாதே, அவர்களுக்கு கவலைகளை கொடுத்து விடாதே. அவர்களை போதும் ஓடியாடி சந்தோஷமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி விடுவாயாக. அவர்களுடைய பெற்றோருக்கு கட்டுப்பட்டு பெற்றோர்கள் சொற்படி நடக்கும் பிள்ளைகளாக, பாடசாலைக்கு சந்தோஷமாக வந்து படிக்கும் பிள்ளைகளாக, பள்ளிக்கூடத்திற்கு சந்தோஷமாக பேசி ஓதும் பிள்ளைகளாக, பெரியோர்களின் சொல் கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன். நீங்க சொல்லுங்க, யா அல்லாஹ் எனக்கு கல்வி அறிவை தருவாயாக. பேருவா யா அல்லாஹ் சொல்லுங்க. யா அல்லாஹ் எனக்கு கல்வி அறிவை சொல்லுங்க தருவாயாக. ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் ஐரி வபிக்க
வலது கை ரெண்டு பேரையும் வலது கை எப்படி பிடிச்சி இப்படி செக் பண்ணணும் வலது கையை எப்படி செய்யுங்க முதலாவது ரெண்டு பேரா ரெண்டு பேரை கை கொடுக்குவோம் ஒரு கையை வலது கையை கொடுங்க வலது கையை இப்போ ஒரு குடும்பத்தில் மாறி மாறி செய்யுங்க மாறி மாறி இப்போ முசாஃபஹா செய்யுங்க ரெண்டு பேர் முசாஃபஹா கட்டி பிடிச்ச இந்த மாதிரி படுத்தாலும் செய்யுங்க மாறி மாறி பொம்பளை பிள்ளைங்க செய்யுங்க முசாஃபஹா செய்யுங்க அதை பாருங்க இன்னும் அப்படி செக் பண்ண கை முசாஃபஹா செய்யுங்க தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சொல்லுங்க சொல்லுங்க தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சொல்லுங்க முசாஃபஹா செய்யுங்க சொல்லுங்க தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் வாங்க வாங்க செய்யுங்க தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் நீங்க ரெண்டு செய்யுங்க தக்கப்பல் முசாஃபஹா செய்யுங்க பொம்பளை பிள்ளைங்க செய்யுங்க தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் எல்லாரும் செய்வீங்களா நல்ல முள்ளகள் இப்ப ரெண்டு பேரா செருப்பா போட்டு லைனா போகணும் ஓடியல ரெண்டு பேர் அப்போ ஓடிவாங்க சொல்லுங்க எல்லாரும் செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தன் அருமை மகனார் இஸ்மாயிலை இறைவனுக்காக பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நாள் இரவு நபி இப்ராஹிம் உன்னத கனவு கண்டார்கள். அருமை மகனார் இஸ்மாயிலை அறுத்து பலியிட உணர்ந்தார்கள். ஒரு நாள் இரவு நபி இப்ராஹிம் உன்னத கனவு கண்டார்கள். அருமை மகனார் இஸ்மாயிலை அறுத்து பலியிட உணர்ந்தார்கள். இறைவன் ஆணை இதுவென எண்ணி இதயத்தில் உறுதி கொண்டார்கள். அபிமான மகனை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்ய முனைந்தார்கள்.
இறைவன் ஆணைய இதயத்தில் ஏற்று இனிதாய் மகனை பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கண்ட கனவை மகனிடம் கூறி கருத்தை அறிந்து கொண்டார்கள். இறைவனுக்காக தன் உயிர் தரவும் இஸ்மாயில் நபி செய்தார்கள். கண்ட கனவை மகனிடம் கூறி கருத்தை அறிந்து கொண்டார்கள். இறைவனுக்காக தன் உயிர் தரவும் இஸ்மாயில் நபி செய்தார்கள். அன்னை ஹாஜிரா இதனை அறிந்து அழுது புலம்பியே துடித்தார்கள். கண்மணி மகனை கட்டி அணைத்து கண்ணீரை மழையாய் பொழிந்தார்கள். குலமகன் தன்னை குர்பானை கொடுக்க கொஞ்சமும் அஞ்சாமல் பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மலைகள் சூழ்ந்த காட்டு பகுதிக்கு மகனை அழைத்து சென்றார்கள். கருங்கல் பாறை அருகே மகனை கனிவுடன் படுக்க செய்தார்கள். மலைகள் சூழ்ந்த காட்டு பகுதிக்கு மகனை அழைத்து சென்றார்கள். கருங்கல் பாறை அருகே மகனை கனிவுடன் படுக்க செய்தார்கள். புராண நல்ல கத்தியை கொண்டு குரல் வளையை அறுக்க முனைந்தார்கள். கத்தியும் அறுக்க மறுத்ததினால் கடும் பாறையில் கோபத்தில் அடித்தார்கள். பாறை இரண்டாக பிளந்ததுவே கத்தி பாலகனை கொல்ல மறுத்ததினாலே ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். வானவர் தலைவர் ஜிப்ரீல் வந்து வாழ்த்து கூறி மகிழ்ந்தார்கள். நரபலி நோக்கம் நாயனுக்கில்லை நபியே உணர்வீர் என்றார்கள். அங்கு வானவர் தலைவர் ஜிப்ரீல் வந்து வாழ்த்து கூறி மகிழ்ந்தார்கள். நரபலி நோக்கம் நாயனுக்கில்லை நபியே உணர்வீர் என்றார்கள். நல்லது செய்தீர் நன்மை பெற்றீர் சரித்திரம் வளர வழிவகுத்தீர். சொர்க்கம் வளர்ந்த ஆட்டை தந்து சோபனம் கூறி சென்றார்கள். ஆட்டை அறுத்த குர்பானை
கொடுத்து அகில மக்களுக்கு வழிகாட்ட சொன்ன ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பொறக்கவே தெரியா சாமி இருக்கு நபிக்கு. தங்கச்சி கொண்டு கொடுத்து இறைவனுக்காக இன்னுயிர் தரவும் இறங்கும் மார்க்கம் இஸ்லாம். இறைவனுக்காக இன்னுயிர் தரவும் இறங்கும் மார்க்கம் இஸ்லாம். சங்கை மிகுந்த குர்பானி கொடுக்கும் சர்வலோக புகழ் இஸ்லாம். சங்கை மிகுந்த குர்பானி கொடுக்கும் சர்வலோக புகழ் இஸ்லாம். அடிப்படை இதுவே ஹஜ்ஜு பெருநாள் பிடிப்புடன் மிளிரும் தியாக திருநாள். ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தன் அருமை மகனார் இஸ்மாயிலை இறைவனுக்காக பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மார்க்கத்தின் கடமைகள் 5 இறுதியாயானதே. பாவங்கள் போக்கி எம்மை குழந்தையாய் மாற்றுதே. தியாகம் ஓங்கும் புனித நாளே, புனித ஹஜ்ஜின் இனிய நாளே, உன்னை புகழ் பாடவே எம் மனங்கள் மகிழ்கிறதே. இப்ராஹிம் நபி மூலம் இறையோனின் பேரருள் ஈமானை சீர் செய்யும் ரஹ்மானின் ஓரருள். இப்ராஹிம் நபி மூலம் இறையோனின் பேரருள் ஈமானை சீர் செய்யும் ரஹ்மானின் ஓரருள். இந்நாளின் அமல்கள் அனைத்தும் இறைவன் திருப்தி நாடியே செய்திட இறைவனின் தோழர் நபி இப்ராஹீமின் குடும்பம் செய்த தியாகத்தை உணர்த்துமே. இறைவன் மீது கொண்ட நேசம், அவனுக்காக செய்த தியாகம், ஜெயம் கண்டார்களே மறையோன் வகுத்தானே. இப்ராஹிம் நபி மூலம் இறையோனின் பேரருள் ஈமானை சீர் செய்யும் ரஹ்மானின் ஓரருள். இப்ராஹிம் நபி மூலம் இறையோனின் பேரருள் ஈமானை சீர் செய்யும்
ரஹ்மானின் ஓரருள். துல்ஹிஜ்ஜாவின் 10ஆம் நாளில் ஈகை பொங்கும் இனிய நாளாயாகுமே. இறைவனுக்காக குர்பானி கொடுத்து பாவம் களையும் இனிய நாளாயாகுமே. வசதியுள்ளோர் காபா நோக்கி ஹஜ்ஜின் பயணம் சென்று மீள பாவம் கரைந்தோடுமே, மனமும் மகிழ்ந்திடுமே. இப்ராஹிம் நபி மூலம் இறையோனின் பேரருள் ஈமானை சீர் செய்யும் ரஹ்மானின் ஓரருள். இப்ராஹிம் நபி மூலம் இறையோனின் பேரருள் ஈமானை சீர் செய்யும் ரஹ்மானின் ஓரருள். மார்க்கத்தின் கடமைகள் 5ல் இறுதியாயானதே, பாவங்கள் போக்கி எம்மை குழந்தையாய் மாற்றுதே. தியாகம் ஓங்கும் புனித நாளே, புனித ஹஜ்ஜின் இனிய நாளே, உன்னை புகழ் பாடவே என் மனங்கள் மகிழ்கிறதே. இப்ராஹிம் நபி மூலம் இறையோனின் பேரருள் ஈமானை சீர் செய்யும் ரஹ்மானின் ஓரருள். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே. புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே. அல்லாஹ் ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும். அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும். அல்லாஹ் ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும். அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. நினைத்தவர்க்கெல்லாம் ஹஜ் பயணம் நிறைவேறும் நிலை கிடையாது. அன்று நீதர் இப்ராஹிம் வாங்கினை கேட்டோர் ஹஜ்ஜை முடிக்க தடையேது. நினைத்தவர்க்கெல்லாம் ஹஜ் பயணம் நிறைவேறும் நிலை கிடையாது. அன்று நீதர் இப்ராஹிம் வாங்கினை கேட்டோர் ஹஜ்ஜை முடிக்க தடையேது. இஹ்ராம் கட்டியும் ஹஜ்ஜின் வாய்ப்பை இழந்தவர் இங்கே பலருண்டு. இரையச்சம் என்னும் கட்டுச்சோறு ஏந்திய இதயம் வெல்வதுண்டு. 2ஆம் நிலையினர் நீங்கள், ஏக இறைவனின் விருந்தினர் தாங்கள். 2ஆம் நிலையினர் நீங்கள், ஏக இறைவனின் விருந்தினர் தாங்கள். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே.
கைகளை ஏந்தி தாழுங்கள். இறைவன் கருணையை வேண்டும் எங்கள் துவாவையும் கனிந்து உருகி கேளுங்கள். காண ஏங்கும் கவா முன்னே கைகளை ஏந்தி தாழுங்கள். இறைவன் கருணையை வேண்டும் எங்கள் துவாவையும் கனிந்து உருகி கேளுங்கள். மதினத்து மன்னர் ரவுலா முன்னே மகிழ்ந்து சலாமும் கூறுங்கள். அந்த மாணவி முன்னே எங்கள் சலாத்தையும் மாறா அன்புடன் சேருங்கள். அல்லாஹ் அருளிடும் பாக்கியம் அதை அடைவது உமக்கு முக்கியம். அல்லாஹ் அருளிடும் பாக்கியம் அதை அடைவது உமக்கு முக்கியம். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே. புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே. அல்லாஹ் ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும். அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும். அல்லாஹ் ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும். அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. Bye.